சொசைட்டி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரேட்ல உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான். இதை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்றதை விட பரதேசி ஃபைல்ஸ் சொல்லலாம். ஈவ இறக்கம் இல்லாத ஒரு பரதேசி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்கு. அதை அமெரிக்கா கவர்மெண்ட் டாக்குமெண்டா ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு ரிலீஸ் பண்றாங்க. இதான் ஷார்ட்டா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்னங்கறத பத்தி நான் சொல்லிட்டேன். அந்த பரதேசி யார் அப்படின்னா இதான் அந்த பரதேசி ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இதோட முழு பெயர் என்ன அப்படின்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட வாழ்க்கை வரலாறு புரிஞ்சுட்டோம்னு வைங்களேன். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்னங்கறத புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை வரலாறுனா ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வரலாறு இல்ல, ரொம்ப கேவலமான வாழ்க்கை வரலாறு தான். அதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். இதா ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரதேசி 1953 நியூயார்க், அமெரிக்கால நியூயார்க்ல பிறக்கிறான். நியூயார்க்ல பிறந்து அதுக்கப்புறம் 1970-80 காலகட்டத்தில் இவன் ஒரு மேத்ஸ் டீச்சரா ஆகுறான். இது மேத்ஸுக்கே அவமானம். மேத்ஸ் டீச்சரா ஆகுறான். அதுக்கப்புறம் 1980கள் 90களில் பினான்சியல் அட்வைசரா ஆகுறான். 1953 பிறந்து ஒரு மேத்ஸ் டீச்சரா அதுக்கப்புறம் ஒரு பைனான்சியல் அட்வைசரா, குறிப்பா பைனான்சியல் அட்வைசரா பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் இருப்பாங்களே, அதாவது அமெரிக்காலே பெரிய பெரிய பிக் ஷாட்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு பினான்சியல் அட்வைசரா, ஒரு ஆடிட்டரா, இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நபரா பிரபலமாகிறான் அமெரிக்கால. மொத்தமா 1980கள் 90களில் இப்படி வாழ்க்கை வரலாறு போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1990களில் நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய பிக் ஷாட்டோட பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பணம் கும்மி ஆரம்பிக்குது. இவனே தனிப்பட்ட மூலம் ஒரு பணக்காரனா மாறுறான்னு வைங்களேன். இவனோட லைஃப் ஸ்டைல மாறுது. டோட்டலாவே ஒரு லக்ஸூரி லைஃப் ஸ்டைல வாழ ஆரம்பிக்கிறான். யார் அப்படின்னா இந்த பரதேசி ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இப்பதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கான ஒரு விஷயம் இங்கதான் ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா 1990களில் இந்த அளவு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பெரிய ஐலாண்டு தீவை வாங்குறான். அந்த தீவு எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்கால அந்த விர்ஜினியா ஐலாண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது பக்கத்துல ஜேம்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்டு, லிட்டில் ஜேம்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் கிரேட் செயின்ட் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தீவு. அந்த 2 தீவும் சேர்த்து ஒரு பெரிய தீவா இந்த தீவை வாங்குறான். யார் அப்படின்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லக்கூடிய இந்த ஆளு. இந்த தீவை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறானா, இவன் ஒரு பைனான்சியல் அட்வைசரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஒரு பிராஸ்டிடியூஷன் பிசினஸ்ல இறங்குறான். அதாவது ஒரு விபச்சாரம் பிசினஸ்ல இறங்குறான். இந்த விபச்சாரம் பிசினஸ் எப்படி நடத்துறானா, இந்த MLM கேள்விப்பட்டிருப்பீங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஒரு ஆள் 2 பேரை சேர்க்கணும், அவங்க 2 பேர் சேர்க்கணும், கீழே ஒரு 4 பேர், அவங்க 2 பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MLM மாதிரியே பிராஸ்டிடியூஷன் பிசினஸ் நடத்துறான். யார் அப்படின்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அதன்படி பாத்தீங்கன்னா அங்க கூடிய பிராஸ்டிடியூஷன் செய்யக்கூடிய அந்த பெண்கள் எல்லாத்தையும் இந்த தீவுக்கு கூட்டிட்டு அங்க அமெரிக்கால மிகப்பெரிய பிக் ஷாட்ஸ் கொஞ்சம் பணக்காரங்களா அவங்களையும் இந்த தீவுக்கு கூட்டிட்டு இங்க அந்த உல்லாசமா அங்க இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை செய்யறான். யார் அப்படின்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லக்கூடிய இந்த புரோக்கர், ரைட்டா? இதுல இந்த பிராஸ்டிடியூஷன் செய்யக்கூடிய பெண்களை தாண்டி 13 இருந்து 18 வயசு உட்பட்ட அந்த மைனர் கேர்ள்ஸ் இருப்பாங்களே, அதாவது சைல்டு அதாவது மைனர் கேர்ள்ஸ், அவங்களையும் இந்த விஷயத்துல ஈடுபடுத்துறான். யார் அப்படின்னா இந்த கொடூரன் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவங்கள மிரட்டி உருட்டி இந்த தீவுக்கு கூட்டிட்டு பாலியல் ரீதியா அவங்கள துன்புறுத்துறது, இந்த மாதிரி ஒரு கொடூர வேலையை இவன் மற்றும் இவன் கூட சேர்ந்து இன்னொரு சில பேர் நான் சொல்றேன், அவங்க எல்லாமே சேர்ந்து செய்யறாங்க, ரைட்டா? இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகுது 1990க்கு அப்புறம், குறிப்பா 2000க்கு அப்புறம். 2000ங்கள்ல இந்த தீவுல நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றா தெரிய வருது, மீடியா ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. அதுல என்ன நடக்குது அப்படின்னா 2008ல, சரியா சொல்லணும்னா 2008ல இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு மைனர் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கேஸ்ல அரெஸ்ட் ஆறான். 2008ல, ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த தீவு 1990ல கட்டப்பட்டு அந்த மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மாதிரி நடத்துறான். மைனர் பொண்ணுங்களை கூட்டிட்டு 13 இருந்து 18 வயசு உட்பட்ட பெண்களை கூட்டிட்டு குழந்தைகளை கூட்டிட்டு மிகப்பெரிய கொடூர வேலையில ஈடுபடக்கூடிய இந்த எப்ஸ்டீன் 2008ல ஒரு மைனர் ஹராஸ்மென்ட் கேஸ்ல அரெஸ்ட் ஆறான். அரெஸ்ட் ஆகி 13 மாசத்துல ஜாமீன்ல வெளியில வரான்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 2015ல, சரியா சொல்லணும் அப்படின்னா 2015ல இந்த எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பாங்களே, அதாவது குழந்தைங்களா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ரைட்டா? அவங்க கொஞ்சம் வெளியில கொஞ்சம் அவங்க பெரிய, அதாவது இன்னும் கொஞ்சம் பெரிய வயசுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே வெளியில அவங்க விக்டிம்ஸ் எல்லாமே, அதாவது எல்லா விக்டிம்ஸும் இந்த எப்ஸ்டீனை பத்தியான உண்மையை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு நாங்க ஒரு கொடூரத்தை அனுபவிச்சோம், எந்த அளவுக்கு எங்களை சித்திரவதைப்படுத்தினா, டார்ச்சர் பண்ணா, ஒரு தீவுக்கு கூட்டிட்டு போனது, இந்த மாதிரி எல்லா நிகழ்வும் ஒவ்வொரு விக்டிமா வெளில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா 2015 காலகட்டத்தில், இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். 2015 காலகட்டத்தில் விக்டிம் எல்லாமே கேஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கால லாசூட் மாதிரி போட்டு கேஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த விஷயம் பூதாகரமா வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த எப்ஸ்டீன், அந்த எப்ஸ்டீனோட ஐலாண்டு, ஏன்னா அந்த ஐலாண்டு இருக்குல்ல, நான் சொன்னல அந்த தீவு,
அந்த தீவை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்களா கூட்டிட்டு வரனால அந்த தீவுக்கு பேரே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொது இதுல என்ன சொல்லுவாங்கன்னா பெடோஃபைல் ஐலாண்டு சொல்லுவாங்க. பெடோஃபைல்னா என்ன அப்படின்னா இந்த குழந்தைகளை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடிய நபருக்கு பேர் வந்து பெடோஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த தீவுக்கே பெடோஃபைல் தீவுன்னு தான் பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை செஞ்சுட்டு இருக்கான் இந்த எப்ஸ்டீன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 2019 இந்த விக்டிம்ஸ்லாம் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு 2019 இந்த ஆளை யாரு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி தியரி இல்ல, சும்மா ஏதோ வந்து ஒரு கற்பனையில சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல, எல்லாம் உண்மையா நடந்த விஷயங்கள். ரைட்டா? ஏன்னா இந்த 2019 இவன் அரெஸ்ட் ஆறான். சரியா சொல்லணும் அப்படின்னா ஜூலை மாசத்துல அரெஸ்ட் ஆறான். அரெஸ்ட் ஆகி கரெக்டா ஒரே மாசம், அதாவது கரெக்டா ஒரு மாசத்துல அமெரிக்கால அந்த ஜெயிலுக்குள்ளேயே அந்த செல்லுக்குள்ளேயே மர்மமான முறையில வந்து இறந்து கிடக்குறான். அதாவது சூசைட். அதாவது அமெரிக்க காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா அவன் வந்து தன் உயிரை தானே எடுத்துக்கிட்டான், தூக்கு போட்டு தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இன்னமும் அந்த அந்த இறப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு. ரைட்டா? சோ இது வந்து ஜூலை மாசம் அரெஸ்ட் ஆகி ஆகஸ்ட் மாசத்துல இறந்து போறான். யார் அப்படின்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்து போனது 2019 இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா இந்த தீவுல கூட்டிட்டு போனாங்களே இந்த பெண்களை கூட்டிட்டு போறது, பெரிய பெரிய பிக் ஷாட்லாம் வர வச்சான்ல, இது எல்லாத்தையுமே இவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா அதாவது 1990கள் 2000கள் 2010கள் இந்த காலகட்டத்தில் இவன் என்ன செஞ்சிருக்கான்னா எல்லாத்தையுமே வந்து போட்டோஸ், வீடியோஸ், அவங்க ஏதாவது இமெயில் அமைச்சிருக்காங்க வைங்களேன். ஏன்னா அப்பெல்லாம் 2000களை பொறுத்த வரைக்கும் இமெயில் தான், இன்னைக்கு தான் வாட்ஸ்அப் அது இதுன்னு இருக்கு, அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இமெயில் தான். ரைட்டா? இமெயில் ஏதாவது வந்து இவன்ட்ட பேசியிருக்காங்க, அந்த தீவை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த இமெயில், அப்புறம் அவங்க ஏதாவது ஃபிளைட்டை போட்டு வந்திருப்பாங்களா, ஃபிளைட் டிக்கெட்ஸ், அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சிருக்கான். யார் அப்படின்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அது எதுக்காக சேர்த்து வச்சிருப்பான் அப்படின்னா ஏதாவது பின்னாடி ஏதாவது திசைமானா அப்படியே மிரட்டி ஊட்டி ஏதாவது காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். அப்புறம் இவன் சொன்ன வாக்குமூலம். ரைட்டா? இவன் சொன்ன வாக்குமூலங்கள் யார் யார்ட்டெல்லாம் இவன் பேசினா, என்னென்ன விஷயத்துல ஈடுபட்டான், போட்டோஸ், வீடியோஸ், இமெயில், அப்புறம் பிளைட் டிக்கெட்ஸோட அந்த நகல், இது எல்லாத்தையுமே சேர்த்து அமெரிக்கா FBI வந்து கைப்பற்றுறாங்க. ரைட்டா? பிளஸ் இவன் சொன்ன வாக்குமூலத்தையும் ஒவ்வொன்றா டாக்குமெண்டா ரெடி பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா ரெடி பண்ணது தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு. இன்னைக்கு டேட்ல பொறுத்த வரைக்கும் இவங்க ரிலீஸ் பண்ண போது இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 3 லட்சம் பேஜஸ். யோசிச்சு பாருங்க, 3 லட்சம் பேஜஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறது நிறைய இருக்கு. இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்றாங்க. ரைட்டா? இன்னும் மர்மமான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு, அது எதுவுமே ரிலீஸ் பண்ணல. குறிப்பா விக்டிமை பத்தி அவங்களுக்கான ஐடென்டிட்டியை வந்து ஃபுல்லா மறைச்சுதான் போட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்க. யார் யாரெல்லாம் பிக் ஷாட் அதுல போய் பங்கேற்றாங்க, இல்ல யார் யாரெல்லாம் வந்து யார் யார் பேர்லாம் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அடிபடுது அப்படிங்கறத இன்னைக்கு டேட்ல மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அது நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த எப்ஸ்டீன் கூட இருக்கக்கூடிய இந்த பரதேசி கூட கூடிய இந்த இது இருக்குல்ல, இந்த மூதேவி, இது பேர் என்ன அப்படின்னா இது பேர் என்ன அப்படின்னா ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல். பேரை பாருங்க, ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல். இது வந்து அரெஸ்ட் ஆகுது. ரைட்டா? இது யார் அப்படின்னா இத ஹெட், அந்த MLM சொன்னேல, அந்த பெண்களை வந்து விபச்சாரத்தில் உள்ள கூட்டிட்டு வர தீவுக்குள்ள மைனர் கேர்ள்ஸை கூட்டிட்டு வரக்கூடிய அந்த MLM மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கனால அந்த MLM ஹெட் மாதிரி. ரைட்டா? இதை கூப்பிட்டு விசாரிச்சு இதையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு டேட்ல இந்த எப்ஸ்டீன் தீவுல இவன் செஞ்ச அந்த கொடூரத்துக்கு அரெஸ்டான நபர்கள் 2 பேர். ஒன்னு எப்ஸ்டீன் இறந்துட்டான், இன்னொன்னு ஜிஸ்லைன் மேக்ஸ்வெலுக்கு வந்து 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோ இன்னைக்கு டேட்ல 2 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்துல. இப்ப அமெரிக்கா, நான் சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிளஸ் அங்க ஒரு இப்ப இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பேஜஸ்ல எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? இப்ப எதுக்கு எல்லாம் பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணணும்னா அங்கதான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அமெரிக்கால அப்படின்னா எப்ஸ்டீன் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் நினைக்கிறேன், அப்படி ஒரு சட்டத்தை போட்டு எதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய விஷயமா டிரான்ஸ்பரண்டா பொதுமக்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? அதுதான் இப்ப இன்னைக்கு டேட்ல எல்லாமே அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்ப படிச்சு பார்த்தா அதுல இமேஜஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஃபிளைட் டிக்கெட்ஸ், இமெயில் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ரைட்டா? சோ அதான் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்றாங்க. அதாவது அமெரிக்கா இந்த எப்ஸ்டீன் வந்து பெற்ற வாக்குமூலம், அவன் எப்ஸ்டீன் ரிலீஸ் அந்த அவன் வச்சிட்டு இருக்கக்கூடிய போட்டோஸ், அவன் வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ், அவன் வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இமெயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபிளைட் டிக்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாம் சேர்த்து தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? இதுல ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காலே மிகப்பெரிய பிக் ஷாட் இருப்பாங்களா, ஃபேமஸான ஆட்கள், பொலிட்டீஷியன், செலிபிரிட்டி, அவங்களோட பேர்கள் எல்லாமே வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது இந்த எப்ஸ்டீன் வந்து வாக்குமூலம் கொடுக்குறப்ப யார் யாரெல்லாம் சந்திச்சான், எதெல்லாம் பேசினா, யார் கூட எல்லாம் இமெயில பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பேரை குறிப்பிட்டு இந்த வாக்குமூலத்தை கொடுத்துருப்பான் போல. அதனால அந்த எல்லா பேரும் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இடம்பெற்றிருக்கு. அதுல முக்கியமா குறிப்பா ஃபர்ஸ்ட் நபர் யார் அப்படின்னா ட்ரம்ப். யாரு? வரி மாமா, நம்மளோட வரி மாமா.
ஏன்னா ஒவ்வொரு நாட்டையும் வந்து அதிக வரியை போட்டு சாவடிக்கக்கூடிய இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வயசானனால ஒரு மாதிரி ஆயிட்டாரா என்னன்னு தெரியல, உமே குழந்தை மாதிரி அந்த நாடு வேணும் இந்த நாடு வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக்கூடிய இந்த வரி மாமாவோட பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி அது வந்து நான் சும்மா தான் பழகினேன், அது தீவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கப்புறம் அதாவது வரி மாமாக்கு அப்புறம் அடுத்த நபரோட பேர் யாரோட பேர் அடிபடுது அப்படின்னா தெய்வ குழந்தை. இது தெய்வ குழந்தை பில்கேட்ஸ். அவர் இந்த பில்கேட்ஸோட பேர் வந்து இடம்பெறுது. இதுல என்ன குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த எப்ஸ்டீனை வந்து இந்த ஒரு சுகாதார திட்டம் மாதிரி ஒன்று சர்வதேச சுகாதார திட்டம்னு ஒன்று நான் போட்டேன், அதுக்காக நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் சொல்றாப்ல. ஐ ரிக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ரொம்ப வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. ஆனா என்ன கேட்குறாங்க மக்கள் எல்லாமே அப்படின்னா, இந்த பில்கேட்ஸ் வந்து எப்ஸ்டீனோட பழகுனது 2011 அப்புறம் 2011, 12, 13 தான் இந்த சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பழகிருக்கான்னு வச்சுங்களேன். ஆனா இதை ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் மைனர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆனது 2008. 2008 இந்த ஆள் மேல இந்த பரதேசி மேல ஒரு கேஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சு ரிலீஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சு அப்புறம் ஏன் 2011 இருந்து அவன்கிட்ட பழகுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே கேட்கறாங்க. இந்த ஆள் பேரும் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் வந்து பிளாக் ஹோல் மாமான்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங், அதாவது கருந்துளைங்கிறது கருப்பா இருக்காது, நீங்க நினைக்கிறீங்க அது கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அது கருப்பாலாம் இருக்காது. அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ், அதாவது அது சுத்தி இருக்கிற பரப்பளவு இருக்குல்ல, அந்த பரப்பளவு அப்படியே தான் இருக்கும், அதெல்லாம் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஹோல், இந்த கருந்துளைன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல இருக்குல்ல, அதை பத்தி ஃபுல் ஆராய்ச்சி செஞ்ச பிளாக் ஹோலுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்பாடு தியரியை கொடுத்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பேரு இருக்கு. அவரை பத்தியான அந்த இமேஜஸ் வந்திருக்கு. ரைட்டா? அந்த அவரோட இது என்ன சொல்றாங்க, தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துச்சு, அதனால அந்த தீவுக்கு நாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட்டா? அப்புறம் அமெரிக்காவோட பிரசிடென்ட் 1993 நினைக்கிறேன், 93 இருந்து 2001 வரைக்கும் அமெரிக்காவோட அதிபரா இருந்த 42வது அதிபர் நினைக்கிறேன், பில் கிளின்டனோட பேரும் இருக்கு. ரைட்டா? பில் கிளின்டன் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்க மாதிரி, அந்த மேக்ஸ்வெல் சொன்னேன்ல, அந்த மேக்ஸ்வெல் இந்த ஒரு அந்த இவரு இது அந்த எப்ஸ்டீன் கூட அந்த ஒரு லேடி இருக்குல்ல, அந்த மேக்ஸ்வெல் கூட அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்க மாதிரி இமேஜஸ் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ல பரவுது. அதுக்கும் வந்து அந்த மாதிரி விஷயமும் போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப இவங்க எல்லாத்தோட பெயர்கள் வந்து ஈடுபட்டிருக்கு. இல்ல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும், இவங்களோட பெயர்கள் இருக்கு, பெயர்கள் இருக்காங்க, எங்கெல்லாம் பழகினாலும் எல்லா பேரும் குறிப்பிட்டிருப்பாங்க போல, இவங்களோட பெயர்கள்லாம் இருக்கு. ஆனா விக்டிம்ஸ் இருப்பாங்களா, பாதிக்கப்பட்டவங்க விக்டிம்ஸ் வந்து இவங்கதான் இது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல, பெயர் இருக்கு, அதனால கன்விக்ஷன் படல. இன்னைக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல கைதான நபர்கள் 2 பேர் தான், இந்த மேக்ஸ்வெல்லும் எப்ஸ்டீன் மட்டும். அதையும் நான் குறிப்பா சொல்லிக்கிறேன். ரைட்டா? அதே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்கு. மைக்கேல் ஜாக்சனோட பேரும் அடிபடுது. அப்புறம் எலான் மஸ்க்கும் வந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு அங்க வந்துட்டு போனாரு, அந்த தீவுக்கு வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்கோட பேரு வந்து அதுல அடிபட்டிருக்கு. ரைட்டா? இவங்களோட பேர் எல்லாமே அடிபட்டிருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தரப்பு விதமான அவங்களோட ரிப்ளையை கொடுக்குறாங்க. இது இல்லாம நம்ம இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி பேரும் அதுல வந்திருக்கு. அதுல எப்படி வந்திருக்கு அப்படின்னா, எப்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்கான் வாக்குமூலத்தில் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் போனாப்ல, அங்க இஸ்ரேல் போயிட்டு வந்தாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. அந்த பேர் வந்தனால மட்டுமே அவங்க கன்விக்ஷன் ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸால கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேர் தான். ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு. ரைட்டா? ஸோ இதான் இந்த ஒட்டுமொத்த விவகாரம் தான் இன்னைக்கு உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஏன்னா அவ்வளவும் மைனர், ஏதாவது சுமார் இந்த ஃபைல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் பண்ண வரைக்கும், ஓப்பனா அஃபிஷியலா ரிலீஸ் பண்ண வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80ல இருந்து 100 மைனர் கேர்ள்ஸ் இவங்களை மிரட்டி ஊட்டி கூட்டிட்டு போய் பாலியல் வற்புறுத்தல் செஞ்சு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி நிறைய கொடூரத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒன்னொன்னா வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அடுத்தடுத்து என்னென்னலாம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்பப்போ ஒரு 2 மாதம் ஒன்று, ஒரு 3 மாதம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டிஸ்லாம், இந்த விக்டிம்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டிஸ்லாம் மறைச்சு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நெட்டில் இருக்குது, வெப்சைட்லேயும் நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு போட்டிங்கன்னா நெட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வேறு என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மர்மங்கள்லாம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.